பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் 79வது சுதந்திர தினம். எல்லாருக்கும் என் சார்பாக, என்னுடைய மினிஸ்ட்ரி சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, தேவன் இந்த உலகத்துல ஒவ்வொரு தேசத்தையும் பிரித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேசம், நம்முடைய இந்தியா பாரத தேசம் இந்த நல்லது சுதந்திரம் வந்த நாளாக நாம் நினைத்து ஒவ்வொரு வருஷமும் இதை நாம் அனுசரிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக இந்த நாளிலே இந்தியா மக்கள் எங்கிருந்தாலும் கூட இதை நினைத்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுவது நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எங்களை விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த வசனத்தை நாம் எல்லோரும் அனுபவித்து சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த இந்தியா தேசத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார் என்று நாம சொல்லணும். சரி, பால் தேன் என்று சொல்லும் போது பால் சீக்கிரம் கெட்டு போகும். பால் கெட்டு போகாம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதே போலத்தான் பாலும் தேசம் தேனுமாகிய இந்த தேசத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த தேசத்தின் நன்மையை நாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தேசம் கெட்டு விடாதபடி நாம் நடக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு தேனை போல தேவனுடைய வாக்கியம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே, வேதம் தெளி தேனிலும் மதுரமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேனை போன்ற அந்த தேவனுடைய வாக்கியம், வார்த்தை வேதத்திலே உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கிரகித்து யூகித்து நடக்கும் பொழுது உண்மையிலே தெளி தேனை போல நம்முடைய தேசம் மாறும். ஒவ்வொரு மனிதனும் பாலை போல வாழ தேவன் கிருபை செய்வார். சரி, ஒருவேளை பால் கெட்டு விடலாம். கெட்டு போன சில நேரம் பாலை கெட வச்சாதான் தயிர் ஆகும், தயிர் தான் வெண்ணெய் ஆகும், வெண்ணெய் தான் நெய் ஆகும். அப்போ கெட்டு போன ஒரு மனிதனை ரட்சிக்கதான் இயேசு ரத்தத்தை சிந்தினார். சிந்தி அவனுடைய வாழ்க்கையை நெய்யை போல மாற்றுகிறார். அதனாலதான் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று தாவீது சொல்கிறார்.